ஹலோ கைஸ், செரியனோட தாரா பைக் எவ்வளோ நாள் ஷிப்பிங் ஆகிட்டு இருந்தது யூகேக்கு வந்து லேண்ட் ஆயிடுச்சு. அதாவது ஃபைனலி லண்டனுக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ யாரெல்லாம் எவ்வளோ நாள் தாரா பைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே, வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போகலாம். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் போட்டுருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹாப்பியான நியூஸ் என்னன்னா வந்து தாரா வந்து லேண்ட் ஆகிட்டா, யூகேல வந்து லேண்ட் ஆகிட்டா. நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷிப்பு வந்து இங்கே ரீச் ஆச்சு. சவுத் ஆம்டன் போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீச் ஆச்சு. ஸோ இன்னும் வந்து அந்த கண்டெய்னர்லேருந்து வெளியே எடுத்து கஸ்டம்ஸ்லாம் கிளியரன்ஸ்லாம் பண்ணி நம்ம கைக்கு வரதுக்கு ஹோப்ஃபுல்லி ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணி கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டிருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஹோப்ஃபுல்லி அடுத்த வீடியோ நான் தாராள அதை போடுவேன்னு நினைக்கிறேன். கடல்கிட்ட வேண்டிக்கோங்க. அண்டு சீக்கிரமாக கையில் கொடுத்துருங்க தாராவை கொடுக்கறது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த இன்வாய்ஸை அனுப்ப மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ ஆச்சுன்னு அந்த இன்வாய்ஸை கொஞ்சம் அனுப்புனீங்கன்னா நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன்டா. ஏன்னா வந்து அவங்க கொடுத்தது வந்து எஸ்டிமேஷன் காஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்போவுமே கொடுப்பாங்க. கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது தான் வந்து ஆக்சுவல் காஸ்ட் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்வாய்ஸ் அனுப்புங்கடா. நானும் வந்து ஒரு 10 நாளாக கேட்டுட்ருக்கேன், 10-20 நாளாக கேட்டுட்ருக்கேன். இன்னும் இன்வாய்ஸ் அனுப்பலை. இன்னைக்கு காலைல கூட நான் மெயில் அனுப்பிச்சேன். தயவு செஞ்சு அந்த இன்வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சி கொடுங்கடா அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும்ல, எவ்வளோ அமௌண்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் அனுப்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கேன். இன்னும் அனுப்பலை. இன்வாய்ஸ் அனுப்பிட்டு டப்புன்னு வந்து தாராவை கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்கனாலே நம்மளுக்கு வந்து போதுமானது.